तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. யுத்தகாண்டம் 46ஆம் சர்க்கம் தொடங்கி இன்று பார்க்க வேண்டும். ராமலட்சுமணர்கள் நாகபாஷத்தினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் உடம்பிலே ஒரு இடம் விடாமல் அம்பாலே ஏவி உடம்பு முழுக்க புண்ணாக்கி படுக்க வைத்தான் இந்திரஜித் என்று அதுவரை பார்த்திருந்தோம். இனிமே மேல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். 46ஆம் சர்க்கம். ததோத்யாம் பிருத்திவீம் செய்வ வீக்ஷமானா திவ்வனௌகசா ததிருஷு சந்ததோ பிராணோ பிராதரோ ராமலக்ஷ்மணோ. இப்படி முழுக்க தேடி ராமலட்சுமணர்கள் எங்க இருக்கான்னு எல்லாரும் தேடி இது இப்படி அஸ்திரத்தினாலே கட்டப்பட்டவர்களாக கிடந்தார்கள். அதை பார்க்கிறார்கள் எல்லாரும். விருஷ்ட்வேவோ பரதே தேவே கிருதகர்மணி ராட்சசே ஆஜகாமாதம் தேசம் சசுக்ரீவோ விபீஷணா. இப்ப விபீஷணனும் சுக்ரீவனும் அந்த இடத்துக்கு உடனே வந்து சேர்க்கிறார்கள். நீலத் விவிதமைந்தஸ்ச சுஷேன குமுதாங்கதாக தூர்ணம் ஹனுமதா சார்த்தம் அன்வசோச்சந்தராதோ. எல்லா வானரங்களும் ஹனுமானோடு சேர்ந்து வருத்தப்படுகிறார்கள். அஜேஷ்டௌ மந்த நிஸ்வாசௌ சோனிதௌக பரிப்ளுதௌ ஷரஜாலாச்சிதௌ ஸ்தப்தௌ ஷயானௌ ஷரதல்பயோஹோ நிஸ்வசந்தௌ யதா சர்பௌ நிச்சேஷ்டௌ மந்த விக்ரமௌ ருதிராஸ்திரவதிக்தாங்கௌ தாபனீயாத்விவௌ த்வஜௌ தௌ வீர சயனே வீரௌ ஷயானௌ மந்தசேஷ்டிதௌ யூதபைஸ்தைர் பரிவிருத்தௌ பாஷ்பவ்யாகுலலோச்சனைः ராഘவௌ பதிதௌ திருஷ்ட்வா ஷரஜால சமாவிருத்தௌ பபூவுர்வ்யதிதாः சர்வே வானராः சவிபீஷணாः. இப்ப விபீஷணனும் வானரங்களும் பார்க்கிறார்கள். இப்ப ராமபிரானும் லக்ஷ்மணனும் எப்படி இருந்தார்கள்னா, அவர்களை பார்த்த உடனே கண்ணீரால எல்லாருக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுறது. அப்படி வீரப்படுக்கையிலே ஒரு செயலும் செய்ய முடியாதபடிக்கு படுத்து இருந்தார்கள். அசைவில்லை. பலகீனமாக மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறார்கள். உடம்பெல்லாம் இரத்தத்தாலே நனைந்திருக்கிறது. உடம்புல எல்லா இடங்களிலும் பானங்கள் பாயப்பட்டு எல்லா இடத்திலும் புண்பட்டு அப்படியே பானங்களால் ஆன படுக்கையிலே படுத்து கிடக்கிறார்கள். ஷரதல்பம்னு அந்த பானங்கள்லே படுக்கையாக வைத்து அப்படி படுக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். பாம்புகள் போல பெருமூச்சு விட்டு கொண்டு தன்னுடைய வலுவெல்லாம் ஒடுங்கி போய் சோர்ந்து போய் இன்னும் ரத்தம் கசியறதே நிக்கல. உடம்புல இருந்து ரத்தம் கசித்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இவர்களை தரையில் விழுந்து கிடக்கக்கூடிய ராமலட்சுமணர்களை பார்த்து ரொம்ப வேதனையாக ஆனார்கள் எல்லா வானரங்களும். அந்தரிக்ஷம் நிரீக்ஷந்தௌ திச சர்வாச்ச வானராக நச்சைனம் மாயையாச்சன்னம் ததிருஷூ ராவணிம் ரணே. இப்ப எல்லா வானரங்களும் உடனே மேல கீழே எல்லா இடத்துலயும் தேடுறா. ஆனா அந்த இந்திரஜித் எங்க இருக்கான்னு தெரியல. தம் து மாயா பிரதிச்சன்னம் மாயையைவ விபீஷணः வீக்ஷமானோ ததர்ஷாத பிராது புத்திரம் அவஸ்திதம். அப்ப விபீஷணன் ஆனவன் தான் தனக்கும் அரக்கனாக ராட்சசனாக இருப்பதினால விபீஷணனுக்கும் அந்த மாயை உண்டு. அந்த மாயையை வைத்துக் கொண்டு இவன் பார்த்தான். தம் அப்பிரதிம கர்மானம் அப்பிரதித்வந்த்வமாகவே ததர்ஷாந்தர்ஹிதம் வீரம் வரதானாத் விபீஷணः தேஜசா யசசா சைவ விக்ரமேன ச சயுதம். அப்படி யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு பெரும் வீரனான அந்த இந்திரஜித் வரதானத்தினாலே நிறைய வரம் பெற்று கொண்டிருப்பதினாலே இப்படி யுத்தம் பண்ணக்கூடிய அவன் மறைந்திருப்பதாக பார்த்து கவனிக்கிறார் விபீஷணன். இந்திரஜித் வாத்மனः கர்ம தௌஷயானு சமீக்ஷ்ய ச உவாச பரம பிரீதோ ஹர்ஷயன் சர்வ நைர்ருதான். இப்ப இந்திரஜித் தன்னுடைய செயலையும்
அதனாலே ராமலட்சுமணர்கள் படுத்து கிடக்கிறார்கள் என்பதையும் எல்லா அரக்கர்கள்ட்டையும் உற்சாகப்படுத்தி கொண்டு சொல்கிறான். தூஷணஸ்ய ச ஹந்தாரௌ கரஸ்ய ச மகாபலௌ சாதிதௌ மாம் ஏ மாமைகபானைர் பானைர் பிராதரௌ ராமலட்சுமணௌ. அப்படி கரண் தூஷணன் எல்லாம் அழிச்சவான்னு பேர் பெற்ற ராமலட்சுமணர்களை நான் என்னுடைய பானங்களினாலே ஒழித்தேன் அப்படின்னு பெருமை பேசுறான் இந்திரஜித். நேமௌ மோக்ஷயித்தும் சக்யௌ இதரம் இஷுபந்தாத் ஏதஸ்மாத் இஷுபந்தனாத் சர்வைரபி சமாகம்ய தர்ஷி சங்கை சுராசுரைஹி. இப்படி நான் என்னுடைய அம்பாலே கட்டி வைத்திருக்கிறேன் ராமலட்சுமணர்களை, எல்லா தேவர்களும் வந்து இது அவுத்தா கூட அவுக்க முடியாது அப்படின்னு பெருமை பீத்தி கொண்டான் இந்திரஜித். யத்கிருதே சிந்த யானஸ்ய சோகார்த்தஸ்ய பிதுர்மம அஸ்பிருஷ்ட்வா சயனம் காத்ரை திரியாமா யாதி சர்வரி கிருத்ஸ்னேயம் யத்கிருதே லங்கா நதி வருஷாஸ்விகுலா சோயம் மூலஹரோர்னர்த்தஹ சர்வேஷாம் நிஹதோ மயா. இப்ப என்னுடைய தந்தை ராத்திரி முழுக்க தூங்காம இந்த ராமனால அவ்வளவு பாடுபடுத்தப்பட்டார், அவ்வளவு கவலையுத்தார் ராவணன். அவருக்காக நான் இந்த ராமனை அழிக்கிறேன். ராமஸ்ய லக்ஷ்மணஸ்யாபி சர்வேஷாம் சவனௌகசாம் விக்ரமா நிஷ்பலா சர்வே யதா சரதிதோ யதாக. இப்ப ராமன் லக்ஷ்மணன் அவனுக்காக எந்த ஒரு வானரங்கள் என்ன பிரவருத்தி பண்ணாலும் அது எல்லாம் பயனற்றதாக ஆகப் போகிறது. ஏவமுக்த்வா து தான் சர்வான் ராட்சசான் பரிபார்ஷ்வதா யூதபான் அபிதான் சர்வான் ஸ்தடயாமாஸ ராவணிஹி. அப்பொழுது தம் பக்கல்ல இருந்த அரக்கர் எல்லாரையும் பார்த்து இப்படி சொல்லிட்டு சேனை தலைவர்கள், வானர சேனை தலைவர்களை எல்லாம் அடிக்க ஆரம்பித்தான் மறுபடி. நீலம் நவபிராஹத்ய மைந்தம் சத்விவிதம் ததா திரிபிஸ்திரிபிர் மித்ரக்னஸ் ததா பிரவரேஷுபிஹி. இப்ப நீலனை 9 அம்புகளாலே அடித்து அப்படியே மைந்தன் விவிதனை 3 பானங்களாலே அடித்தான். ஜாம்பவந்தம் மகேஸ்வாசோ வித்வா பானேன வக்ஷசி அனுமதோ வேகவதோ விசசர்ஜ சராந்தச. இப்ப ஜாம்பவானை ஒரு பானத்தினாலே மார்பிலே அடிக்கிறான். ஹனுமான் மேலு 10 பானங்களை குறிவைத்து ஏவினான். கவாக்ஷம் சரபம் செய்வ துவாவப்யமித தேஜசௌ துவாபியாம் மகாவேகோ விவ்யாத யுதிராவணிஹி. கவாக்ஷன் சரபன் என்கிற இந்த 2 வானரங்கள் மேலு 2 அம்பு தலா விட்டு அடிக்கிறான். கோலாங்கூல ஈஸ்வரம் செய்வ வாலிபுத்திர மதாங்கதம் விவ்யாத பகுபிர்பானை ஸ்வரமானோத ராவணிஹி. அதற்கு மேல் அங்கதன் மேல் அவ்வளவு அம்பு, கணக்கில் அடங்காத அம்புகளை ஏவுகிறான். தான் வானரவரான் வித்வா ஷரைர் அக்னி சிகோபமைர் நனாத பலவான் ஸ்தத்ர மகாசத்வஸ்தராவணிஹி. இப்படி அந்த வானரங்களை எல்லாம் அடித்து அவன் அதிலே சந்தோஷப்பட்டு பெரும் அட்டகாசம் பண்றான், அப்படி சிரித்தான். தானர்தயித்வா பானௌகை ஸ்திராசயித்வா ச வானரான் பிரஜஹாச மகாபாகுர் வச்சனம் சேதம் அப்ரவீத். இப்படி எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு பேசுகிறான் இந்திரஜித். ஷரபந்தேன கோரேன மயாபத்தௌ சமூ முகே சகிதௌ பிராதரௌ வேதௌ நிஷாமயத ராட்சசா. ராட்சசர்களே பாருங்க, எல்லாரும் பாருங்கள், நான் ராமனை கட்டிவிட்டேன்னு மார்த்தட்டி கொண்டான். ஏவமுக்தஸ்து சேத்தே சர்வே ராட்சசா குட்டயோதினா பரம் விஸ்மயமாஜக்மு கர்மநாதேன ஹர்ஷிதா. உடனே எல்லா ராட்சசர்களுக்கும் சந்தோஷம். வினேதுஷ்ச மகாநாதான் சர்வதோ ஜலதோபமாக ஹதோ ராம இதி ஞாத்வா ராமனிம் சமபூஜயன். ராமர் கொல்லப்பட்டார்னு நினைத்து கொண்டு எல்லா இடத்திலும் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு பேரொழியிட ஆரம்பித்தார்கள் ராட்சசர்கள். நிஷ்பந்தௌ து ததா திருஷ்டுவா தாவுபௌ ராமலக்ஷ்மணௌ வசுதாயாம் நிருச்வாசௌ ஹதாவித்யேவ மன்யத. இப்ப இவர்கள் ஒரு அசைவும் இல்லை. ராமன் லக்ஷ்மணர் இடத்துல ஒரு அசையாது தரையில இருக்கக்கூடிய அவர்களை இறந்து விட்டார்கள், மாண்டு விட்டார்கள்னு எல்லாரும் நிச்சயித்து கொண்டார்கள்.
அந்த முக்கியமா இந்திரஜித் இவர்கள் மாண்டு விட்டார்கள்னே நினைத்து கொண்டான். ஹரிஷேன து சமாவிஷ்டா இந்திரஜித் சமிதிஞ்சயா பிரவிவேஷ புரீம் லங்காம் ஹர்ஷயன் சர்வநைருதான். இப்படி இந்த பண்ணிட்டு தன்னுடைய லங்கை நகரத்துக்குள்ளே சென்றான் இந்திரஜித்து. ராமலக்ஷ்மணையோர் திருஷ்டுவா ஷரீரே சாயகைஷ்சிதே சர்வாணி சோப சாங்கோபாங்கானி சுக்ரீவம் பயமாவிஷத்து. இப்படி ராமனுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறத பார்த்த உடனே சுக்ரீவன் இருக்கானே, அவனுக்கு மனசுல இது வரைக்கும் இல்லாத ஒண்ணு பயம். அந்த பயம் மறுபடி மனதிலே குடிகொண்டது. தாமுவாச்ச பரித்ரஸ்தம் வானரேந்திரம் விபீஷணா சபாஷ்பவதனம் தீனம் சோக வியாக்குல லோச்சனம். இப்ப விபீஷணன் அந்த சமயத்திலே இப்படி சுக்ரீவன் மனசு கலங்கி இருக்கும் பொழுது அவனை பார்த்து பேசுகிறான். அலம் திராசேன சுக்ரீவ பாஷ்பவே கோ நிகிருஹ்யதாம் ஏவம் பிராயாணி யுத்தானி விஜயோ நாஸ்தி நைஷ்டிகா. சுக்ரீவா, இப்ப நீ கலங்காத, உடனே உன்னுடைய கண்ணீர் பெருக்க நிறுத்து. போர்ன வெற்றி தோல்வின்னு மாறி மாறிதான் இருக்கும், இதுவே முடிவு கிடையாது. சசேஷ பாக்யதாஸ்மாகம் யதி வீர பவிஷ்யதி மோகமே தௌ பிரஹாஸ்யேதே மகாத்மானோ மகாபலௌ. இப்ப வீரனே சுக்ரீவா, நமக்கு இன்னும் கொஞ்சம் பாக்கியம் புண்ணியம் மீதி இருந்ததுன்னா கண்டிப்பா இவர்கள் இருவரும் எழுந்து கொள்வார்கள். பரியவஸ்தாபயாத்மானம் அநாதம் மாம்ச வானர சத்ய தர்மாபிரக்தானாம் நாஸ்தி மிருத்யு கிருதம் பயம். இப்ப வானரனே சுக்ரீவா, உன்னை நீ தேத்திக்கோ. சத்தியம் தர்மம் இந்த ரெண்டுத்திலையும் மிகுந்த பற்றுடையவர்களுக்கு யமனாலே எந்த பயமும் எப்பொழுதும் ஏற்படாது. ஏவமுக்த்வா ததஸ்தஸ்ய ஜலக்லின்னேன பாணினா சுக்ரீவஸ்ய சுபே நேத்ரே பிரமமார்ஜ விபீஷணஹா. இப்படி விபீஷணர் சுக்ரீவன்கிட்ட சொல்லி சுக்ரீவன் கண்ணீர் விட்டு அழறான். விபீஷணர் ஈரக்கையாலே அவனுடைய கண்ணீரை துடைத்து விடுகிறார் சுக்ரீவனுக்கு விபீஷணர். ததசலிலமாதாய வித்யா பரிஜப்யச்ச சுக்ரீவ நேத்ரே தர்மாத்மா சமமார்ஜ விபீஷணஹா. உடனே ஒரு நல்ல தீர்த்தத்தை எடுத்து வந்து மனக்கவலை ஒழிக்கும் அந்த மந்திரங்களை சொல்லி ஜபித்து அதாலே சுக்ரீவனது 2 கண்ணிலும் புரோக்ஷித்தார், நல்ல கண்ணை அலம்பி விட்டார் விபீஷணர். பிரமிருஜ்ய வதனம் தஸ்ய கபிராஜஸ்ய தீமதா அப்ரவீத் கால சம்பிராப்தம் அசம்பிரமமிதம் வச்சஹா. இப்ப இப்படி அமைதியா பேசுகிறார் விபீஷணர் அந்த சமயத்துல. நகால கபிராஜேந்திர வைக்லவ்யம் அவலம்பித்தும் அதிஸ்னேகோப்யகாலேஸ்மின் மரணாயோபகல்பதே. இப்ப இப்படி வருத்தப்படுறதுக்கு யுத்தம் காலம் கிடையாது. யுத்தத்துல அதிஸ்னேகம், ஐயோ இவன் இறந்து போயிட்டானே அவன் இறந்து போயிட்டானேன்னு மனசுல நீ ஸ்னேகம் பட்டிருந்தீன்னா நீனும் தான் இறந்து போவ. ஆகையாலே அதிஸ்னேகம், அளவு கடந்த பாசம்ங்கிறது யுத்தத்துல செய்யக்கூடாது. தஸ்மாத் உத்ஸ்ருஜ்ய வைக்லவ்யம் சர்வகாரிய விநாசனம் ஹிதம் ராம புரோகானாம் சைன்யானாம் சிந்தியதாம். அதனால இந்த சோகப்படுதல்ங்கிறது யுத்த காலத்துல பண்ண வேண்டியது இல்ல. யுத்தம் முடிஞ்சு வேணா பண்ணலாமே தவிர யுத்த காலத்துல பண்ணா அடுத்த வேலை பார்க்க வேண்டாமா? ஆகையாலே ராமலக்ஷ்மணர்களை எப்படி காப்பாத்தலாம், சைன்யத்தை எப்படி காப்பாத்தலாங்கிறத பத்தி நீ சிந்திப்பாயின்னு விபீஷணன் சுக்ரீவனை தேத்துகிறான். அதவா ரக்ஷதாம் ராமோ யாவத் சைன்யா விபர்யா. இப்ப ராமருக்கு இப்ப மூர்ச்சை நிலைமையில இருக்கார். அவருக்கு திருப்பி நினைவு வரும் வரை ராமனை நம்ம காப்பாத்தணும், அதுக்கு உண்டான வழியை பண்ணணும், ஜாக்கிரதையா பராமரிக்கணும் ராமனை. லப்த சன்யௌ ஹி காகுஸ்தௌ பயம் நோ வியபனேஷ்யதா. ராமலக்ஷ்மணர்களுக்கு ஒரு வேளை திருப்பி மூர்ச்சையிலிருந்து மறுபடி பிரக்ஞை வந்துருச்சுன்னா, அறிவு வந்ததாகில், முழித்து கொண்டார்களாகில் நம்முடைய பயம் எல்லாம் தீர்ந்து போயிடும். நைதத் கிஞ்சன ராமஸ்ய நச்சராமோ முமூர்ஷதி நஹியனம் ஹாஸ்யதே லக்ஷ்மி துர்லபா யாகதாயுஷம். ஸ்ரீராமனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ராமர் மாண்டு போகவும் மாட்டார். ஆயுள் முடிந்தவர்களுக்கு எந்த ஒரு ஆயுள் முடிந்தவர்களுக்கு எந்த ஒரு அலட்சுமி இருப்பாளோ அது ராமருக்கு என்னைக்கும் இருக்காது. தஸ்மாத் ஆஸ்வாஸ்யதாம் ஆஸ்வாசயத் தஸ்மாத் ஆஸ்வாஸ்யேமா யாத்மானம் பலம் சாஸ்வாசய ஸ்வகம்
யாவத் காரியாணி சர்வாணி புனஸ்சம்ஸ்தாபயாம்யஹம். ஆகையாலே ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் சீர்படுத்துகிறேன். அதுவரை நீ சேனையெல்லாம் ரட்சித்துக் கொள். ஏதேஹி புல்ல நயனாஸ்திராசாத்கதசாத்வசாஹ கர்ணே கர்ணே பிரகதிதா ஹரையோ ஹரிசத்தம. அச்சத்தாலே வானரங்கள்லாம் பயந்து போயிருக்கா. வானரங்கள் எல்லாம் தேத்தணும். இல்லைன்னா ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டே இருக்கா, பயமா இருக்கு பயமா இருக்குன்னு. மாம் து திருஷ்டுவா பிரதாவந்தம் அநீகம் சம்பிரஹர்ஷித்தும் தியஜந்து ஹரயஸ்திராசம் புக்தபூர்வாமிவ ஸ்ரஜம். இப்ப சைன்யத்தை நான் உற்சாகப்படுத்துகிறேன்னு போறார். சமாஸ்வாஸ்யத் சுக்ரீவம் ராட்சசேந்திரோ விபீஷணः வித்ருதம் வானராணீகம் தத் சமாஸ்வாசயத் புனः. இப்படி சுக்ரீவனை தேத்தி விட்டு விபீஷணர் கலவரம் அடைந்து கிடக்கக்கூடிய அந்த வானர சேனையை தேத்துவதற்காக பார்த்தார். அதே மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லி தேத்துகிறார். இந்திரஜித்து மகாமாயா சர்வசைன்ய சமாவிருதா விவேஷ நகரீம் லங்காம் பிதரம் உபாகமத். இந்திரஜித்தும் இந்த யுத்தத்தை நிறுத்தி கொண்டு நேராய் லங்கைக்கு போய்விட்டான். தத்ர ராவணம் ஆசீனம் அபிவாத்திய கிருதாஞ்சலிஹி ஆச்சசக்ஷே பிரியம் பித்ரே நிஹதௌ ராமலக்ஷ்மணௌ. அங்க போயிட்டு இவன் என்ன சொல்லிட்டான் இந்திரஜித்து, ராமலக்ஷ்மணர்கள் கொல்லப்பட்டார்கள்னு ராவணன்ட்ட சொல்லிவிட்டான் இந்திரஜித்து. ராவணோ ராட்சசாம் மத்தியே சுத்வா சத்ரு நிபாதிதௌ உத்பபாத ததோ ஹிருஷ்டஹா புத்திரம் தம் பரிஷஸ்வஜே. உடனே ராவணனுக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. நீ தான் என் புள்ளன்னு அப்படியே இந்திரஜித்தை அணைத்துக் கொள்கிறான். உபக்ராய சமூர்ணேனம் பப்ரச்ச பிரீதமானசஹா. அப்படி அவனை உச்சி முகர்ந்து பார்த்து தான் பிள்ளைய கேட்கிறான். பிருச்சதே சயதா விருத்தம் பித்ரே சர்வம் நிவேதயத் யதாதௌ ஷரபந்தேன நிச்சேஷ்டௌ நிஷ்பிரபௌ கிருதௌ. உடனே இந்திரஜித் சொல்கிறான், எப்படி ஒரு தன்னுடைய நாகபாஷங்களினாலே தன்னுடைய பந்தத்தினாலே அம்புகளாலே எப்படி அவர்களை கட்டி வைத்து அவர்கள் செயலற்றவர்களாக கீழே விழுந்து கிடக்கிறார்கள்ங்கிறத தெரிவித்தான் இந்திரஜித்து ராவணனுக்கு. சஹர்ஷ வேகானுகதாந்தராத்மா ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய மகாரதஸ்ய ஜஹௌ ஜ்வரம் தசரதே சமுத்திதம் பிரஹர்ஷ்ய வாசாம் அபிநனந்த புத்திரம் வாசாபிநனந்த புத்திரம். இப்படி சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு நாள் ஜுரத்துல இருந்தான், ராமனை பார்த்து ஜுரமே வந்துருத்தான். ஜஹௌ ஜ்வரம் தாசரதே சமுத்திதம் அப்படிங்கிறார் வால்மீகி. இவ்வளவு நாள் ஜுரம் இருந்தது, மனதுல கவலை இருந்தது, அப்படி ஜுரமே வந்துடுது ராவணனுக்கு ராமனை பார்த்து. அது இப்பதான் போச்சான். இந்திரஜித்து தான் அந்த ஜுரத்தை போக்கினான். உடனே இந்திரஜித்தை கொண்டாடி மகிழ்கிறான் ராவணன் என்று இதோடு 46ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 47ஆம் சர்க்கம். பிரதிப்பிரவிஷ்டே லங்காம் தூ கிருதார்த்தே ராவணாத்மஜே ராகவம் பரிவார்யார்த்தா ரரக்ஷுர் வானரர்ஷபாஹ. 47ஆவது சர்க்கம். முதல்ல என்ன பண்ணார்கள், வானரங்கள் ராமலட்சுமணர்களை முதல்ல சூழ்ந்து காத்தார்கள். அனுமான் அங்கதோ நீல சுஷேன குமுதோ நலஹ கஜோ கவாக்ஷோ கவயஹ ஷரபோ கந்தமாதனஹ ஜாம்பவான் ரிஷபஸ்கந்தோ ரம்பஷதபலி பிருதுஹு வியூடானி காஞ்சயாத் யத்தாஷ்ச த்ருமாநாதாய சர்வதஹ வீக்ஷமானாதிஷ சர்வான் திரியகூர்த்வம் ச வானராஹ திருநேஷ்வபி சேஷ்டத்சு ராட்சசா இதி மேனிரே. எப்படி ரட்சித்தார்கள்னு சொல்றா. ஹனுமான் அங்கதன் நீலன் சுஷேனன் குமுதன் நலன் கஜன் கவாக்ஷன் கவயன் சரபன் கந்தமாதனன் ஜாம்பவான் ரிஷபன் ஸ்கந்தன் ரம்பன் சதபலி பிருத்து. இந்த வானரங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணார்கள்னு அணிவகுத்து கொண்டு அப்படியே எல்லா இடங்களிலும் மரங்களை கையில எடுத்து கொண்டு வந்து சுத்திலும் வைத்து கொண்டு எல்லா திக்கிலும் பார்க்கிறாளாம், உத்து பார்க்கிறான். எங்கேயாவது ராட்சசர்கள் வராளான்னு உத்து பார்க்கிறான். அந்த சமயத்துல ஒரு சின்ன புல்லு ஆடித்துனா கூட, சின்ன புல்லு ஆடுறது அப்படின்னா கூட இது ராட்சசனா அப்படின்னு அந்த புல்லு மேல பாயறான். அப்படி ஒரு புல்லினுடைய அசைவை கூட கவனித்து கொண்டு அவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்து கொண்டு இருந்தார்கள். ராவணச்சாபி சம்ஹிருஷ்டோ விசிருஜ்யேந்திரஜிதம் சுதம் ஆஜுகாவ தத சீதா ரக்ஷினி ராட்சசீஸ்ததா. ராவணனும் சந்தோஷத்துல இந்திரஜித்தை அனுப்பிட்டு சீதையை பாதுகாக்கக்கூடிய அரக்கிகளை வரவழைத்தான் ராவணன். ராட்சஸ்ய திரிஜடா சைவ சாசனாத் சமுபஸ்திதாக. அந்த சமயத்துல ராட்சசிகளும் திரிஜடையும் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள். தாவுவாச் ததோ ஹிருஷ்டோ ராட்சசி ராட்சசாதிபா.
ஹதௌ இந்திரஜிதாख्यात வைதேஹ்யா ராமலக்ஷ்மணௌ புஷ்பகம் ச சமாரோப்பிய தர்ஷயத்வம் ஹதௌ ரணே. ராட்சசிகளே, போய் சொல்லுங்க, இந்திரஜித்து ராமலக்ஷ்மணரை கொன்னு விட்டான்னு சொல்லுங்க. புஷ்பக விமானத்திலே சீதையை ஏத்தி கொண்டு போய் இறந்து கிடக்கக்கூடிய ராமலட்சுமணர்களை கண்ணாலே காண்பிங்கோன்னு ஆணையிடுகிறான் ராவணன். எவ்வளவு குரூரமான மனசு அவனுக்கு. யதாஸ்ரய அவஷ்டப்தா நேயம் மாம் உபதிஷ்டதி சோஸ்யாபர்த்தா சஹபிராத்ரா நிரஸ்தோரண மூர்தனி. இவள் திமிரு பிடித்து என்கிட்ட வரமாட்டேன்னா சீதை, அவளுடைய கணவனை நான் கொன்றுவிட்டேன்னு சொல்லி காண்பிங்கோ. நிர்விஷங்கா நிருத்விக்னா நிரபேக்ஷா ச மைதிலி மாம் உபஸ்தாஸ்யதே சீதா சர்வாபரண பூஷிதா. உடனே வேற என்ன இருக்கு அவளுக்கு? ராமனே போயிட்டான்னு வேற யார் இருக்கா? அவள் தானாகவே என்னை வந்து அடைவாள். அத்திய கால வசம் பிராப்தம் ரணே ராமம் சலக்ஷ்மணம் அவேக்ஷன் வினிவிருத்தாஷா சான்யம் கதிம் அபஷ்யதி அனபேக்ஷா விஷாலாட்சி மாம் உபஸ்தாஸ்யதே ஸ்வயம். இப்படி ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் இப்படி காலவசத்திலே இறந்து போய்விட்டார்கள்ங்கிறத பார்த்தாளாகில் சீதை, அவளுக்கு வேற என்ன இருக்கு? வேற கதியே கிடையாது, வேற வழியே கிடையாது. எல்லா வழியும் முடிஞ்சு போயிடுத்து, தானாகவே என்னிடம் வந்து சேருவாள்னு ராவணன் சொல்கிறான். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா ராவணஸ்ய துராத்மனः ராட்சஸ்யோ ஏவ முக்த்வா ஜக்முர்வை யத்ர புஷ்பகம். உடனே அப்படியேன்னு சொல்லிட்டு அரக்கிகளும் சீதைக்காக புஷ்பக விமானத்தை எடுத்துக்கொண்டு போனா. ததப் புஷ்பகம் ஆதாய ராட்சஸ்யோ ராக்மனாக்ஞயா அசோக வணிகாஸ்தாம் தாம் மைதிலீம் சம்முபானயன். புஷ்பக விமானத்தை சீதையிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். தாமாதாயது ராட்சஸ்யோ பர்திருஷோக பராஜிதம் சீதாம் ஆரோபயாமாசுர் விமானம் புஷ்பகம் ததா. இப்ப சீதையை தூக்கி புஷ்பகத்திலே தூக்கி ஏற்றி வைக்கிறார்கள். ததப் புஷ்பகம் ஆரோப்பிய சீதாம் திரிஜட்டயா சக ஜக்முர் தர்ஷயித்தும் தஸ்யை ராட்சஸ்யோ ராமலக்ஷ்மணௌ பிராகோஷயத ஹிருஷ்டாश्च லங்காயாம் ராட்சசேஸ்வரः ராவணோகாரயல்லங்காம் பதாகத்வஜமாலினீம் ராகவோ லக்ஷ்மணश्चैव ஹதௌ இந்திரஜிதாரணே. உடனே திரிஜட்டையோடு கூட அந்த சீதா தேவியை புஷ்பக விமானத்திலே ஏற்றி வைத்துக் கொண்டு ராமலக்ஷ்மணர்களை அது புஷ்ப விமானத்திலிருந்து காண்பிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். ராவணன் உடனே லங்கா நகரையே அலங்கரிக்கப்படட்டும், எல்லா இடத்துலயும் கொடிகள் தோரணங்கள்னு கட்டி அலங்கரிங்கோ, ராமலக்ஷ்மணர்கள் இறந்து விட்டார்கள், இந்திரஜித்து கொன்று விட்டான்னு எல்லா இடத்துலயும் புகழ் பரப்புங்கோன்னு ஆணையிடுகிறான் ராவணன். தண்டோரா போட்டான். விமானே நாபி சீதா து கத்வா திரிஜட்டயா சக ததர்ஷ வானரானாம் து சர்வம் சைன்யம் நிபாதிதம். இப்ப அங்க போய் பார்க்கிறா, வானர சேனை எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்கான் இந்திரஜித்து. பிரஹிருஷ்ட மனசாபி ததர்ஷ பிஷிதாசனான் வானரான்ச்சாபி துக்கார்த்தான் ராமலக்ஷ்மண பார்ஸ்வதா. இப்ப இந்த பக்கம் ராட்சசர்கள்லாம் சந்தோஷமா இருக்கா, அந்த பக்கம் வானரங்கள் எல்லாம் சோகமா இருக்கா. ராமலக்ஷ்மணர்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். ததசீதா ததர்ஷோபௌ ஷயானௌ ஷரதல்பயோஹோ லக்ஷ்மணம் சாபி ராமம் ச விசஞ்ஞௌ ஷரபீடிதௌ. இதை சீதை பார்க்கிறாள். மூர்ச்சையாக அம்பு படுக்கையிலே கிடக்கக்கூடிய ராமலக்ஷ்மணர்களை பார்த்தாள். வித்வஸ்த கவச்சௌ வீரௌ விப்ரவித்த சரசனௌ சாயகை சின்ன சர்வாங்கௌ ஷரஸ்தம்பமயோ க்ஷிதௌ. இப்ப கவச்சங்கள் எல்லாம் அப்படியே நழுவி, வில் நழுவி, பானங்களாலே உடல்லாம் துளைக்கப்பட்டு, அம்புகள்லேயே மாலை போட்டு கொண்டது போல பூமியிலே அம்புகளாலான படுக்கையிலே கிடப்பவர்களாக சீதை பார்த்தாள் ராமலட்சுமணர்களை. தௌத்ருஷ்டுவா பிராதரௌ தத்ர வீரௌ சா புருஷர்ஷபௌ ஷயானௌ புண்டரீகாக்ஷௌ குமாரா விவ பாவகி ஷரதல்பகதௌ வீரௌ ததா பூதௌ நரர்ஷபௌ துக்கார்த்தா சுப்ருஷம் சீதா சுச்சிரம் விலலாபஹ. இப்படி பார்த்து எப்படி இருக்கும் சீதைக்கு? ராமலட்சுமணர்களுக்கே இந்த கத்தின்னா இத கண்ணால பார்க்கக்கூடிய சீதைக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும். அவள் அப்படியே துயரத்திலே கண்ணீர் விட்டு கொண்டு ரொம்ப புலம்பிக் கொண்டு அப்படி ஆனாள். பர்த்தாரம் அனவத்யாங்கி லக்ஷ்மணம் சாசி தேக்ஷனா
பிரேக்ஷு பாம்சுஷு வேஷ்டந்தௌ ருரோத ஜனகாத்மஜா. இப்படி புழுதியில படிந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய ராமலட்சுமணர்களை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாள். சபாஷ்பசோகாபிஹதா சமீக்ஷ்ய தௌ பிராதரௌ தேவ சமப்பிரபாவோ விதர்க்கயந்தி நிதனம் தயோஸ்ஸா துக்கான்விதா வாக்கியம் இதம் ஜகாத. இவள் இப்படி ராமலட்சுமணர்களை பார்த்த உடனே இவர்கள் இறந்து விட்டார்கள்னே சீதையை நினைத்து கொண்டு பேசத் தொடங்கினாள் என்று இதோடு 47ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 48ஆம் சர்க்கம். பர்த்தாரம் நிஹதம் திருஷ்டுவா லக்ஷ்மணம் ச மகாபலம் விலலாப பிருஷம் சீதா கருணம் சோக கரிஷிதா ஊச்சுர் லக்ஷணினோ ஏ மாம் புத்ரின்ய விதவேதி ச தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினஹ. உடனே யோசித்து பார்க்கிறா சீதை. பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் எங்க கல்யாணத்துக்கு வந்தா. 10 வருஷம் மகரிஷி ஆசிரமத்துல எல்லாம் சுத்தினோம் நாங்க. இப்ப அவ்வளவு ஞானிகளும் என்னை பார்த்து சாமுத்திரிகா லட்சணம்லாம் பார்த்தா. சீதையே, உன்னுடைய சாமுத்திரிகா லட்சணத்துக்கு படி உனக்கு புத்திர பாக்கியம் உண்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணான். நீ நித்திய சுமங்கலியா இருப்ப, நீ என்னைக்குமே சுமங்கலி, உனக்கு அந்த சுமங்கலித்துவம் போய் உனக்கு விதவாத்துவமே வராது அப்படின்னு அனுகிரகம் பண்ணார்கள் எல்லா ஞானிகளும். இப்ப உலகத்துல ஒரு ஞானி கூட இதை மாத்தி சொல்லல, ஒரு ரிஷி கூட இதை மாத்தி சொல்லல. அப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் பொய் சொல்லிட்டா போல இருக்கு. ராமன் இறந்து கிடக்குறான், எனக்கு புத்திரனும் இல்ல, அந்த மாங்கல்யமும் இல்ல, இப்படி நான் இருக்கேன், இவ்வளவு ஞானிகளுமா பொய் சொல்லுவா? பாரத தேசத்துல இருக்கிற வசிஷ்டர் தொடங்கி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்ல இருந்து ஆரம்பித்து எவ்வளவோ பெரிய பெரிய ரிஷிகள்லாம் கூடவா பொய் சொல்லுவா? எல்லாரும் பொய்யர்கள், எல்லாரும் என்ன ஏமாத்திட்டான்னு அழறா சீதை. யஜ்வனோ மகிஷிம் ஏ மாம் ஊச்சுஃப் பத்னீம் சத்ரினஹ தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினஹ. இப்ப பெரிய பெரிய அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை எல்லாம் செய்கிறார்கள், சத்திரம்ங்கிற பெரிய யாகத்தை செய்கிறார்கள். இப்படி அஸ்வமேதம் சத்திரம் இந்த யாகத்தை எல்லாம் செய்யக்கூடிய ராமனுக்கு நீ பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாயின்னு சொன்னார்கள் சில ரிஷிகள். அவர்கள் எல்லாம் போய் சொல்லிட்டா. பூச்சு சம்ஸ்ரவணே ஏ மாம் த்விஜா கார்த்தாந்திகா சுபாம் தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினஹா. இப்ப சிறந்த ஜோதிட அந்தணர்கள், இப்ப நல்ல ஜோதிட சாஸ்திரத்தை நன்னா அறிந்த பிராமணர்கள்லாம் சீதையை பார்த்துட்டு உனக்கு மாங்கல்யம் என்னைக்குமே போகாது, நீ நித்திய சுமங்கலின்னு சொன்னா. அவர்கள் எல்லாரும் பொய்யர்கள், அவர்களுக்கு ஜோசியமே தெரியல, ஜோசிய சாஸ்திரமே தெரியல. வீரபார்த்திவ பத்னித்வம் ஏதன்யேதி ச மாம் விதுஹு தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினஹா. எல்லாரும் என்ன பார்த்து நீ வீரபத்னி, வீரமன்னனின் மனைவி நீனு அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாலோ இன்னைக்கு ராமன் இறந்து கிடக்கிறான், அவர்கள் எல்லாரும் பொய்த்து போயிட்டாலே. ராமன் ஒருத்தன் இறந்ததுனால உலகத்துல இருக்கிற மகரிஷிகள் எல்லாருக்கும் வாழ்வு பொய்த்து போயிட்டே, அவர்கள் வாக்கெல்லாம் பொய்த்து போயிட்டே, எல்லாரும் பொய்யர்கள். இமானி கலு பத்மானி பாதையோர் யை குலஸ்திரியா ஆதிராஜ்யே பிஷிச்சந்தே நரேந்திரை பதிபிஸ் சஹ. குலப்பெண்களான எவைகளால், குலப்பெண்கள்லாம் இருக்காளே, மன்னர்களான கணவர்களோடு பட்டமகிஷி பதவியிலே அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். இப்ப மன்னனும் மனைவி ராணியுமாகத்தான் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அப்படி நல்ல குலத்திலே உதித்த க்ஷத்திரிய குலத்திலே வீர பெண்களாக உதித்தவர்கள், அவர்கள் காலிலே பத்ம ரேகைகள் இருக்குமா. ஒரு பத்மம் போன்ற ஒரு தாமரை போன்ற ரேகைகள் ஒரு அடையாளம் இருக்கும், அதுதான் சாமுந்திரிகா லட்சணம் அப்படின்னு லட்சணங்கள் சொல்கிறது. சீதை பார்க்கிறான், என் காலில் இருக்கே இதுதான், இதோ இங்க இருக்கு. வைதவ்யம் யாந்தி ஐர்நாரியோ லக்ஷணைர் பாக்ய துர்லபாக நாத்மனஸ்தானி பஷ்யாமி பஷ்யந்தி ஹதலக்ஷணா. இப்ப யாருக்கு வைதவ்யம், வைதவ்யம்னா விதவை, அந்த கைமை அப்படின்னு தமிழ்ல சொல்லப்படக்கூடிய அந்த நிலைமை. இப்ப அந்த கணவனை இழந்து இருக்கக்கூடிய அந்த விதவை நிலை யாருக்கு வருமோ அவர்களுக்கு சில சின்னங்கள் உடம்புல இருக்கும், அதை வைத்து கண்டுபிடிக்கலாம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதே. அது ஒண்ணு கூட என் உடம்புல இல்லையே,
ஐயோ நான் எவ்வளவு துர்பாகியம் பண்ணியிருக்கேன், எனக்கு உடம்புல ஒரு லட்சணம் கூட சரியா இல்லை. எனக்கு உண்மையில பார்த்தா வைதவிய லட்சணம் இருக்கணும். ஆனா நான் சுமங்கலியா இருப்பதற்கு, பட்டமகிழ்ச்சியா இருப்பதற்குண்டான லட்சணம் தான் என் காலில் இருக்கு. சத்யநாமானி பத்மானி ஸ்திரீனாம் முக்தானி லட்சணைஹி தானத்ய நிகதேராமே விததானி பவந்தி மே. அப்ப இந்த சாமுத்திரிகா லட்சணம் எல்லாம் பொய்த்து போச்சு, எல்லாமே பொய். உலகத்துல சாஸ்திரங்களும் பொய். கேஷா சூக்ஷ்மா சமானீலா புருவௌச்சா சங்கதே மம விருத்தே சோரோமஷே ஜங்கே தந்தச்சா விரலா மம. இப்ப என்னுடைய கூந்தல் மயிர்கள், இந்த கேசங்கள் இருக்கே, அது ரொம்ப சூக்ஷ்மங்கள், ரொம்ப தடித்து இருக்காது, மெல்லிசா இருக்கும். எல்லாம் சமமா இருக்கும், ஒன்னொன்னு பெருசா இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி கருப்பா. புருவங்கள் இரண்டும் சேராது, புருவங்கள் இரண்டும் சேராமல் இருக்கும். என்னுடைய கணைக்கால் இருக்கே, அது ரெண்டும் தசைப்பற்றுள்ளதாக இருக்கும், அது முடியில்லாம இருக்கும். பற்கள்ல இடைவேளி இருக்காது. சங்கே நேத்ரே கரௌ பாதௌ குல்பாவூரூச்சமே சிதௌ அணுவிருத்தனகா ஸ்னிக்தா சமாஷ்டாங்குலையோ மம. என்னுடைய நெற்றியின் இரு புருவங்கள், கண்கள், கைகள், கால்கள், கணுக்கால், தொடை இதெல்லாம் சதைப்பற்றோடு, எனது விரல்கள் வட்டமான நகமுடையவைகளாகவும் மிருதுவானவைகளாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கிறது. ஸ்தனௌ சா விரலௌ பீனௌ மமேமௌ மக்ன சூச்சகௌ மக்னா சோர் சங்கினி நாபிகி பார்ஷ்வோ ரஸ்காஷ்ட மேச்சிதாக. இப்ப என்னுடைய 2 ஸ்தனங்களும் இடைவேளியின்றி பருத்து இருக்கிறது. எனது உந்தியானது ஆழ்ந்து இருக்கிறது. மமவர்ணோ மணி நிபௌ மிருதூன் அங்கருஹாணி ச பிரதிஷ்டிதாம் துவாதசபிர் மூச்சுஹு மூச்சு சுபலக்ஷணாம். இப்படி 12 அங்கங்கள் எனக்கு, இது எல்லாமே சுப லட்சணமா. இதுல ஒண்ணு கூட எனக்கு அசுபம் நேரும்னு சொல்லல. என் உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லட்சணம், ஏதோ ஒரு நெக நுனியில இருக்கக்கூடிய ஒரு முடி கூட எனக்கு அசுபம் நேருங்கிறத காண்பிக்கல. எல்லாமே உத்தம லட்சணம், எல்லாமே சுப பெண்களுக்கு, வீர பத்தினிகளுக்கு, பட்ட மகிழ்ச்சிகளுக்கு, ராணிகளுக்கு இருக்கக்கூடிய லட்சணத்தோட பொருந்தி இருக்கு எனக்கு. அப்படிதான் எல்லாரும் சொன்னா. ஆனா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இப்ப பொய்த்து போயிடுது. ராமன் இறந்து போயிட்டான்னு இதெல்லாம் இருந்து என்ன? சமக்ர வயம் அச்சித்ரம் பாணிபாதம் சவர் நவத் மந்தஸ்மிதேத்யேவச்ச மாம் கன்யா லக்ஷணினோ விதுகு. சிலர்லாம் கன்யா லட்சணம் அறிந்தவர்கள், பெண்களின் லட்சணம் அறிந்தவர்கள் சொன்னார்கள், என்னை பார்த்து, உள்ளங்கால்லாம் நல்ல நிறத்தோடு செந்நிறமா இருக்கு, நீ எப்பொழுதும் புன்னகையுடன் இருப்பா, உனக்கு அழுகையே வராது, உனக்கு எப்பொழுதும் புன்னகை இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள். நான் அழுததை தவிர எதுவுமே பண்ணலையே இவ்வளவு நாளா. ஆதிராஜ்யேபிஷேகோமே பிராமணை பதிநாசக கிருதாந்த குஷலைர் உக்தம் தற்சர்வம் விததி திருத்தம். இப்ப சோதிடத்தில் நிபுணர்கள், வேதியர்கள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ லட்சணங்களையும் சொல்லி, நீ உன்னுடைய கணவனோடு பட்ட மகிழ்ச்சியாக பெரிய ராணியாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுவாய்ன்னு சொன்னதெல்லாம் என்னுடைய பாபத்தினால எல்லாம் என்ன ஆயிடுத்து, எல்லாம் பொய்யாயிடுச்சு. நான் ஒருத்தி பிறந்து என்ன பண்ணிட்டேன், பாரத தேசத்துல இருக்கிற மகரிஷிகள் எல்லாருடைய வச்சனத்தையும் பொய்யாக ஆக்கிவிட்டேன். சோதயித்வா ஜனஸ்தானம் பிரவருத்தி உபலம்பியச்ச தீர்த்வா சாகரம் அக்ஷோபியம் பிராதரவு கோஷ்பதேஹதௌ. இப்படி இவ்வளவு ஜனஸ்தானத்தையே அழிச்சா, இப்படி கடலை அணை கட்டி வந்தார்கள். அவ்வளவு பேர் கடல்லையே முழுகாதவர்கள், ஒரு குளம்படி ஜலம் ஒரு சின்ன பாத்திரத்துல விழுந்து செத்து போயிட்டாங்கிற மாதிரி எப்படி அது நடக்கும்? கடல்லே மூழ்காம நீச்சல் அடித்து வந்தவர்கள் ஒரு சின்ன குழியிலே மாட்டி இறந்தார்கள்ங்கிற மாதிரியான கதையாக இது ஆயிற்று. நனுவாரு நம் ஆக்னேய மைந்திரம் வாயவ்யமே வச்ச அஸ்திரம் பிரம்மசிரச்சைவ ராகவோ பிரத்யபாத்தியதாம். ராகவனுக்கு அஸ்திரங்கள் தெரியாதா? வாருணாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், ஐந்திராஸ்திரம், வாயவ்யாஸ்திரம், பிரம்மசிரம், இந்த மாதிரி எல்லா அஸ்திரத்தையும் தெரியுமே ராமனுக்கு. அதிருஷ்யமானேன ரணே மாயையா வாசவோபமௌ மமநாதௌ அநாதாயா நிகதௌ ராமலக்ஷ்மணௌ. அதான் தெரிந்து என்ன பண்றது? இந்திரஜித்து கண்ணுக்கு தெரியலையே. நகி திருஷ்டி பதம் பிராபிய ராகவஸ்ய ரணே ரிபுஹு ஜீவன் பிரதி நிவர்த்தேத யத்யபி ஸ்யான் மனோஜவஹா.
இப்ப ராமன் கண்ணுல ஒருத்தன் பட்டான யுத்தத்துல அவன் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இவன் கண்ணுல படாம யுத்தம் பண்றான். நகாலஸ்யாதி பாரோஸ்தி கிருதாந்தஸ்ச சுதுர்ஜயஹ எத்திர ராம சஹபிராத்ரா சேதே யுதி நிபாதிதா. இந்த காலம்னு ஒண்ணு இருக்கே, இந்த காலத்துக்கு முடியாததுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த காலத்தினால இது ஒண்ணு செய்யவே முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. காலத்தின் மாற்றத்தாலே என்ன வேணா மாறும், எது வேணா தலைகீழ ஆகும். அதுக்கு உதாரணம் என்ன? ராமனும் லக்ஷ்மணர்களும் கீழே விழுந்து கிடக்கான். இதை விட பெரிய உதாரணம் கிடையாதுன்னு சீதை புலம்புகிறார். யமனையும் ஜெயிக்க முடியாது. நசோச்சாமி ததா ராமம் லக்ஷ்மணம் ச மகாபலம் ஆத்மானம் ஜனனீம் வாபி யதா ஸ்வஸ்ரும் தபஸ்வினம். நான் யார பத்தியும் வருந்தல. ராமனை பத்தி, அவருடைய தாயாரை பத்தி, என்னை பத்தி யார பத்தியும் நான் வருந்தவே இல்லை. சானுசிந்தியேத நித்யம் சமாப்த விரதம் ஆகதம் கதா திரக்ஷாமி சீதாம் ச லக்ஷ்மணம் ச சராகவம். எல்லாரும் என்ன பண்றா? ராமனும் லக்ஷ்மணனும் சீதையுமாக எப்ப திருப்பி வருவா, எப்போ அவர்களை நான் பார்க்க போகிறோம்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பரிதேவயமானம் தாம் ராட்சசி திரிஜடா பிரவீத். இப்படி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சீதையை பார்த்து திரிஜட்டை என்கிற அந்த ராட்சசி சொல்கிறாள், மாவிஷாதம் கிருதா தேவி பர்த்தாயம் தவ ஜீவதி. யோ புலம்பாத சீதை, இன்னும் ராமருக்கு உயிர் போகல, அவனுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு திரிஜட்டை ஆனவள் சீதையை தேத்துகிறாள். காரணானி ச வக்ஷாமி மகாந்தி சதிருஷானி ச யதேமௌ ஜீவிதோ தேவி பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ. அதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாள். நஹி கோப பரீதானி ஹர்ஷ பரி உத்சுகானி ச பவந்தி யுதி யோதானாம் முகானி நிஹதே பதௌ. எஜமானன் போரிலே கொல்லப்பட்டிருந்தால் போர் வீரர்களுடைய முகங்கள்ல ஒரு கோபத்தாலே பற்றப்பட்டு, கோபம் இருக்காது முகத்துல, வருத்தம் தான் இருக்கும். ஒரு மகிழ்ச்சி விட்டு கொஞ்சம் தெளிவா இருக்காது எந்த முகம். எல்லா வானரங்களையும் பாரு, அவர்களுக்கு ரொம்ப கோபம் இல்ல, வருத்தம் இல்ல, கோபம் இருக்கு, கொஞ்சம் தெளிவா இருக்கா எல்லாருமே. ஆகையாலே ராமலட்சுமணர்கள் இன்னும் இறக்கவில்லை. இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதா திவ்யம் துவாம் தாரயேத்யேனம் யத்யேதௌ கத ஜீவிதௌ. இந்த புஷ்பக விமானம் இருக்கிறதே, இந்த புஷ்பக விமானத்துக்கு ஒரு தன்மை உண்டு. இதுல அமங்கலமான வஸ்துக்களை வைக்கவே முடியாது. அமங்கலமான வஸ்துக்களை இந்த புஷ்பக விமானம் தூக்காது. ஒருவேளை உன்னுடைய கணவன் இறந்து போயிருந்தானாகில் உன்னை இந்த புஷ்பக விமானத்துல ஏற்றிருக்கவே முடியாது அப்படின்னு திரிஜட்டை சொல்கிறாள். ஹதவீர பிரதானாஹி ஹதோத்சாஹா நிருத்யமா சேனா பிரமதி சங்கேஷு ஹதகர்ணேவ நௌர்ஜலே. இப்ப முக்கிய போர் வீரனை பற்றி கொடுத்த அந்த சேனை, பறிகொடுத்த சேனை உற்சாகம் இல்லாமல் செயலற்று போர்க்களத்திலே அப்படியே ஜலத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டை போல தத்தளிக்கும். இயம் புனர் அசம்பிராந்தா நிருத்விக்னா தரஸ்வினி சேனா ரக்ஷதி காகுஸ்தௌ மயா பிரீத்யா நிவேதித்தௌ. ஆனா இங்க சேனை அப்படி இல்லையே. சேனை ஜாக்கிரதையாக ராகவனை காத்து கொண்டு நிற்கிறது, வானர சேனை. இப்ப அதுல இருந்து என்ன தெரியறது? ராமலட்சுமணர்கள் இன்னும் இறக்கவில்லை, அவர்களை பாதுகாக்கிறார்கள் இவர்கள். சாத்வம் பவ சுவிஸ்ரப்தா அனுமானை சுகோதயை ஹதௌ பஷ்ய காகுஸ்தௌ ஸ்னேகாதே தத் பிரவீமிதே. அதனால பயப்படாத சீதை, கண்டிப்பா ராமலட்சுமணர்கள் இறக்கவில்லை. நீ ராமலட்சுமணர்களை கண்குளிர பாரு, நீ பார்த்தாலே போரும், அவர்கள் ஜீவித்து விடுவார்கள். அன்றுதம் நோக்த பூர்வம் மே நச்சவக்ஷே கதாச்சன. இதுக்கு முன்னாடி நான் போய் சொன்னதில்லை, இனிமேலும் சொல்ல மாட்டேன். அதனால கண்டிப்பா ராமலட்சுமணர்கள் இறக்கவில்லை. சாரித்திர சுகசீலத்வாத் பிரவிஷ்டாசி மனோமம. சீதையே, நீ என் மனசுல குடிகொண்டு இருக்க. உன்னுடைய சாரித்திரம், உன்னுடைய நன்னடத்தை, பிரியமான சுபாவம், இதெல்லாம் பார்த்து நீ என் மனசுல குடிகொண்டு இருக்கான்னு திரிஜட்டை சொல்கிறார். நேமௌ சக்கியௌ ரணே ஜேத்தும் சேந்திரைர் அப்பி சுராசுரைஹி. இந்த ராமலட்சுமணர்களை யாருமே ஜெயிக்க முடியாது. தாதிருஷம் தரிசனம் திருஷ்டுவா மயா சாவேதிதம் தவ. ஆகையாலே இதை நான் பார்த்தேன், என் கனவுல பார்த்தேன்னு சொன்னேனே, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? இதஞ்ச சுமஹச் சின்னம் ஷனை பஷ்யஸ்வமைதிலி. இதோ இந்த சிறந்த அடையாளம், அதை நீ பாரு. நிசங்யௌ அப்யுபாவேதௌ நைவலக்ஷ்மீர் விமுஞ்சதி.
ஆனா இவர்கள் இருவரையும் பாரு, இவர்களுக்கு இன்னும் உயிர் போகவில்லை. ஏன்னா அவர்கள் முகத்துல இன்னும் லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கிறாள். நன்னா பாரு. ஏன்னா இறந்தவர்கள் உடலை பார்ப்பதற்கும் உயிருள்ளவர்களை முகத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பிராயேன கத சத்வானாம் புருஷானாம் கதாயுஷாம் திருஷ்யமானேஷு வக்திரேஷு பரம் பவதி வை கிருதம். இப்போ உயிர் போன பிறகு ஒருத்தர் முகத்துல எவ்வளவு பெரிய ஒரு விகாரம் நடக்கும். அவரவர்கள் வாழ்க்கையில பார்த்து கொண்டிருப்பதுதான். இப்ப இறந்து விட்டார்கள்னா அதுக்கு 1 மணி நேரத்துல அவர்கள் முகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். உயிர் எவ்வளவு ஒட்டின்னு கிடந்தா கூட அவர்கள் முகத்துல ஏதோ ஒரு கலை இருக்கும். அந்த உயிர் போன அடுத்த நொடி அந்த முகம் வெறும் கலையை இழந்து போயிடும். ஆனா லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மி குடிகொண்டே இருக்கிறாள் ராமன் லக்ஷ்மணர்கள் முகத்திலே. ஆகையாலே அவர்கள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள்னு ரிஜட்டை சீதையிடம் சொல்லி தேத்தினாள். தியஜசோகம் ச மோகம் ச துக்கம் ச ஜனகாத்மஜே ராமலக்ஷ்மணயோர் அர்த்தே நாத்ய சக்கியம் அஜீவித்தும். ஆகையாலே ஜானகியே, நீ மனக்கவலையை விடு. ஸ்ருத்வா து வச்சனம் தஸ்யா சீதாசுர சுதோபமா கிருதாஞ்சலி ருவாச்சேதம் ஏவஸ்துவம் இதி மைதிலி. இந்த மைதிலியான சீதையானவள் என்ன பண்றா? இவளது சொல்லை கேட்டு கையை கூப்பி கொண்டு அங்கனமே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், நீ சொன்னதே உண்மையா இருக்கட்டும், நீ சொன்னது பொய்யோ உண்மையோ அதுவே உண்மையாக ஆகட்டும்னு இப்படி கையை கூப்பி கொண்டு வேண்டினாள். விமானம் புஷ்கம் தத்து சன்னிவர்த்திய மனோஜவம் தீனாத் ரிஜடயா சீதா லங்காம் ஏவ பிரவேசிதா. மறுபடி சீதை லங்கைக்கே வந்து சேர்ந்தாள். ததஸ்திரிஜடயா சார்த்தம் புஷ்பகாத் அவருஹ்யசா அசோக வணிகாமேவ ராட்சசீபி பிரவேசிதா. புஷ்பக விமானத்திலிருந்து மறுபடி அசோக வனத்திற்கே கொண்டு போகப்பட்டாள். பிரவிஷ்ய சீதா விஷவிருக்ஷண்டாம் தாம் ராட்சசேந்திரஸ்ய விஹார பூமி சம்பிரேக்ஷ்ய சஞ்சின்ய ச ராஜபுத்ரௌ பரம் விஷாதம் சமுபாஜகாம. இப்படி அந்த வனத்திற்கு சென்று, அசோக வனத்திற்கு சென்று ராமலட்சுமணர்களை கண்ணால பார்த்தா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கா. ஆனா பார்க்கிற காட்சி எப்படி இருந்தது? அப்படி இப்படி ஒரு நிலைமையில ராமலட்சுமணர்களை பார்க்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஆகையாலே பெரிய துன்பத்தை அடைந்தாள் சீதை. இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய துன்பத்தை சீதை அடைந்தாள் அந்த சமயத்திலே. இதோட 48ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 49ஆம் சர்க்கம். இந்த பந்தத்திலிருந்து ராமலட்சுமணர்கள் எப்படி விடுபடுகிறார்கள் என்பதை மேலே அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி, தன்யோஸ்மி சுவாமி. அற்புதமா சாதிச்சல் சுவாமி, ரொம்ப நன்னா அன்வைச்சோம். பாக்கியம் சுவாமி, தன்யோஸ்மி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன்